உதடு காஞ்சிருக்கிறதுக்கு அடையாளம் கேட்டா கடுமையான தாகத்துடைய நிலையில் அந்த மனிதன் இருக்கின்றான். அவன் சைத்தான் வந்து அவனை ஏமாற்ற முடியல அப்படின்னு அர்த்தம். சைத்தான் வந்து அவனை ஏமாற்ற முடியல, உதடு காஞ்ச நிலையிலே அவனுக்கு இருக்கு. இந்த 3 அடையாளங்கள் இருந்தா, நெற்றி வியர்வை, கண்களில் கண்ணீர், உதடு காய்ந்திருப்பது, இந்த 3ம் அல்லாஹ்வுடைய ரஹமத்து இறங்கி விட்டது அப்படின்னு அர்த்தம். ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய தண்டனைக்குரியவனா இருக்கிறான் அந்த நேரத்துல, சக்கராத்துடைய நேரத்துல, கடைசி நேரத்துல அப்படிங்கிறது அடையாளம். அதுன்னு சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனுஷனை கழுத்தை பிடிச்சி நெரிச்சா, கழுத்தை பிடிச்சி ஒருத்தன் நெரிக்கிறான், எப்படி அவன் சத்தம் போடுவான்? ஓன்னு. அது மாதிரி அந்த இறந்து விடக்கூடிய அந்த மனிதன் சப்தமிட்டால், கழுத்து நெரிக்கப்பட்டவனுடைய சத்தத்தை போல சத்தமிட்டால், அவனுடைய நிறமெல்லாம் சிவப்பாகி போச்சு, சிவந்த நிறமாகி போச்சு, மூஞ்சில செக்க செவைன்னு ஒரு மாதிரி நிறம் மாறியது. வர்பத்தத்து ஷபத்தாகும், அவனுடைய உதடுகள் நனைஞ்சிருக்குது, தண்ணீர் வச்சத போல நனைஞ்சிருந்தா. பஹுமின் அதாபில்லாஹி கத் நஸல பிஹி, அவன் அல்லாஹ்வுடைய தண்டனையில் இருக்கின்றான் என்று பொருளாகும். அந்த தண்டனை அவனுக்கு இறங்கி விட்டது என்று அர்த்தமாகும் என்றும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில அடையாளங்களை சொல்லி காட்டுகின்றார்கள். அதே குறிப்பாக அதுல ஒன்னே ஒன்று, அந்த இர்குல் ஜபீன், நெற்றி வியர்வை, நெற்றியிலே வியர்வை இருக்கின்றதே, அது முக்கியமான அடையாளமாக ஹதீஸ்களிலே குறிப்பிடப்பட்டு இருக்கின்றது. இந்த அடையாளத்தை வைத்து நம்ம தெரிஞ்சு நம்ம வச்சுக்கணுமே தவிர, அந்த ஆள் பாருங்க நெத்தியில வேர்வை இருந்துச்சு அதனால அவர் சொர்க்கத்துக்கு போயிட்டார் அப்படின்லாம் முடிவு பண்ணிடக்கூடாது. நம்ம இது ஒரு அடையாளம், அவ்வளவுதான். இந்த அடையாளத்தை வச்சு நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிறது ஒரு திருப்திக்காக வேண்டி தெரிந்து கொள்ளலாமே தவிர அதை வச்சு முடிவு செய்வது என்பது முடியாது. ஏன்னு கேட்டா, சில கெட்ட மனிதர் ரூஹ் போகக்கூடிய நேரத்தில் கெட்ட மனிதனா இருக்கலாம். அல்லாஹ் தஆலா தன்னுடைய சன்னிதானத்தில் வச்சு அவரை நல்ல மனுஷனாக ஆக்கிடலாம். எத்தனையோ உதாரணங்கள் முன்னால சொல்லியிருக்கிறோம் பாருங்க. ஒரு மனுஷன் ஒரு நன்மை கூட செய்யல, ஒரு ஆளு அவ்வளவு சொல்லியிருக்கிறாரு, ஒரு நன்மை கூட ஒரு ஆள் செய்யல. அந்த ஆள் இறந்து போகக்கூடிய நேரத்தில் தன்னுடைய மக்கள்கிட்ட சொல்லி, நான் ஒரு நன்மை கூட செய்யல, அதனால நான் இறந்து போன பின்னால என்னுடைய ஜனாசாவை நெருப்புல போட்டு எரிச்சு சாம்பலாக்கி கடல்ல கொஞ்சம், அந்த கரையில கொஞ்சம் அப்படி தூவி விட்டுருங்க, அந்த அஸ்தியை கரைச்ச மாதிரி அப்படி செஞ்சிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னான். அதே மாதிரி அவன் இறந்துட்டான். அவனுடைய அஸ்திகள் எல்லாம் சாம்பல ஆக்கி எரிச்சு அவனுடைய உடலை கடல்லையும் கரையிலையும் தூவி விட்டுட்டாங்க. அல்லாஹ் தஆலா கடலுக்கு கரைக்கு உத்தரவிட்டான். அந்த சாம்பல் துளிகள் மற்ற அந்த பொருள்கள் எல்லாம் ஒன்னாக சேர்க்கப்பட்ட எந்திரி அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொன்னா, எந்திரிச்சு நின்றா. இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு முடியுமா? முடியாதா? எல்லாம் முடியும் அவனால. அல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர். எல்லாம் எந்திரிச்சு நின்றான். நீ ஏன் இப்படி செஞ்ச அப்படின்னு கேட்டான். இந்த மாதிரி ஏன் எரிக்க சொல்லி சாம்பலாக்க சொன்னு கேட்டான். அல்லாஹ் உன்னை பயந்துட்டேன் நானு அப்படின்னு சொல்லி சொன்னான். என்ன பயந்தியா நீ? ஆமா யா அல்லாஹ், உன்னோட பயம் வந்துருச்சு, அதனால. இந்த ஆளு என்ன பயந்தான், ஏதாவது சொர்க்கத்துக்கு அனுப்பிடு அப்படின்ட்டான் அல்லாஹ் தஆலா. அதனால கடைசி வரைக்கும் அந்த மாதிரி இருந்துட்டு நம்மள அந்த மாதிரி செஞ்சா, அது எல்லாருக்கும் உள்ளதில்லை, யாராவது ஒரு ஆளுக்கு உள்ளது. யாராவது ஒரு ஆள் அல்லாஹ்வுடைய பெரிய கிஃப்ட் கிடைச்சால அந்த மாதிரி கடைசி நிலையை கொண்டு நாம ஏமாந்துடக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில அடையாளங்கள் சொல்றாங்க. அந்த அடையாளங்களை வச்சு நாம அந்த மனதில் முடிவு கட்டிக்க வேண்டியதை தவிர அதை வச்சு தீர்ப்பு பண்ணுவது என்பது நமக்கு முடியாது. அல்லாஹ் தஆலா மனிதனை இந்த மௌத்தை கொண்டு அடக்கி வச்சிருக்கான். இல்லன்னு சொன்னா மௌத்து மட்டும் இல்லன்னு வச்சுங்க, மனுஷன் எல்லாம் ஒவ்வொருத்தரும் அல்லான்னு சொல்லிடுவான். மௌத்து இருக்கும்போதே அல்லான்னு சொல்றான் எல்லாம் உலகத்துல. ஆனா ரப்புக்குமுல் அலா, நான் தான் பெரிய அல்லான்னு சொன்னான். நீங்க சொல்லக்கூடிய அல்லாஹ் சின்னவன், நான் தான் பெரிய அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிரௌன் சொன்னதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். கடவுள் இல்லவே இல்லை, கடவுளே கிடையாது, கடவுளை கற்பித்தவன் காட்டு மிராண்டி அப்படின்லாம் சொல்லக்கூடியவனும் இருக்கிறான். இது மௌத்து இருக்கக்கூடிய நேரத்தில் மௌத்தே இல்லைன்னு வச்சுங்க, அப்ப என்ன ஆகும்? அதனாலதான் அல்லாஹ்வை புகழும் போது இப்படியும் கூட புகழ்வாங்க சில நேரங்கள்ல. பெரியார்களுடைய அந்த துஆக்கள்ல, அதாவது ஹம்து ஸலவாத்துல வரும்பொழுது, அல்ஹம்துலில்லாஹில்லதி கஹர இபாதஹு பில் மௌத், தன்னுடைய அடியார்களை மௌத்தை கொண்டு அடக்கி ஆளுகின்றானே அப்படிப்பட்ட அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். மௌத்தை கொண்டு அவனை அடக்கி வச்சிருக்கான் மனுஷனை. இல்லன்னு சொன்னா எல்லாம் திட்டிட்டு போயிடுவாங்க. சரி, இப்ப இந்த மௌத்து வருவதற்கு முன்னதாக, மௌத்துடைய அந்த சுவை நமக்கு ஏற்படுவதற்கு முன்னதாக மௌத்துக்கு தயார் நிலையில் மனிதன் ஆகிக் கொள்ள வேண்டும் என்பதையும் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தின் மூலமாக சுட்டி காட்டுகின்றான். போன வாரம் ஒரு விஷயம், ஒரு ஹதீஸ் சொல்லப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அன்னாசு நியாம், மனிதர்கள் அனைவரும் தூங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இதா மாத்து இன்தபஹு, அவர்கள் மௌத்தாகிவிட்டால் விழித்துக் கொள்ளுவார்கள். அப்ப நம்ம எப்படி வழங்குறதுக்கு நேரம் பார்த்தோம் பாருங்க. மனிதர்கள் நம்மெல்லாம் இப்ப முழிச்சுக்கிட்டு இருக்கிறோம், மௌத்தாக போனா தூங்கிடுவோம் அப்படின்னு நம்ம வழங்குறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இப்பதான் நீங்க தூங்கிட்டு இருக்கிறீங்க, மௌத்தா போனா தான் விழித்துக் கொள்வீர்கள் அப்படின்னு சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால அந்த மௌத்து வரக்கூடிய நேரத்தை விழித்துக் கொள்வீர்கள் என்ன அர்த்தம்? ஆஹா, நம்ம ஏமாந்து போயிட்டோமே அப்படின்னு அப்பதான் கவலை வரும். உலகத்துல ஏமாந்து போயிட்டோமே, இவ்வளவு நாள் வரைக்கும்
சரியான ஒழுங்கான வேலைகளை செய்யலையே, எந்த வேலை செய்யணுமோ அந்த வேலையை விட்டுப்பட்டு வேற வேலையில ஈடுபட்டு இருந்தோம் என்று அப்பதான் நினைப்பு வரும். அதான் விழித்துக் கொள்வீர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதனால ஹாசிபு நுஃபூசக்கும் கபல அன் துஹாசபு மூத்து கபல அன் தமூத்து, நீங்கள் இறந்து விடுவதற்கு முன்னதாகவே இறந்து விடுங்கள் அப்படிங்கிறாங்க. ஒரு நாளைக்கு நிச்சயமா இறந்து போவீங்களா, அதுக்கு முன்னாலே இறந்து போங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்பவே மூத்தா போவீங்க அர்த்தம். இறந்து போய்விட்டால் என்ன நடக்குமோ அதற்காக வேண்டி தயார் செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு அர்த்தம். இறப்புக்கு பின்னால் என்ன ஏற்பட வேண்டுமோ அதற்காக இங்கே தயார் செய்து கொள்ளுங்கள். அதான் நீங்க மௌத்தாகிறத போல இருங்க அப்படின்னு. உலகத்துல ஒரு மையத்தை போன்று வாழ வேண்டும், மையத்தை போல வாழணும். அது தவக்குளுடைய உச்சகட்டமான நிலை. மையத்தை போன்று ஒரு மனிதன் வாழ்வது என்பது தவக்குளுடைய உச்சகட்டமான நிலை. அல்லாஹ் மீது பரிபூர்ணமான நம்பிக்கை வைத்து அல்லாஹ் செய்வது, அல்லாஹ்விடத்தில் தன்னை முழுமையாக ஒப்படைத்து வாழ்வது இருக்கின்றது, அது மையத்தை போன்று வாழ்வது அப்படிங்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு விளக்கம் சொல்லி தருகின்றார்கள்.